கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் அதன் 4ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் 15ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்பானவர்களே, காற்றினால் அலைகள் எப்படி அலைகிறதோ அப்படியாய் ஒரு தேவனுடைய பிள்ளை அலையாதபடிக்கு தேவன் நமக்கு ஒரு அமைதல் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம மொபைலை திறக்கும் பொழுது யூடியூப்ல பலவிதமான காரியங்கள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. டெய்லி ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்களா, அவங்க சமைப்பதற்கு முன்னாடி என்ன சமைக்கணும், எதை சமைக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூபை பார்த்துட்டு தான் அவங்க சமைப்பாங்க. அப்படியாக சமையல் குறிப்புகள் ஒரு பக்கம், எந்த உணவு வகைகள், எந்த தானியங்கள் இன்னைக்கு ரொம்ப ஊட்டச்சத்து உள்ள தானியங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களாம். எந்த பழங்களில் எந்த சத்து இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்களாம். மார்க்கெட்ல இந்த வகையான கிழங்குகள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொன்றையும் இந்த யூடியூப்ல கிடைக்கிற தகவல்களை எல்லாம் சேர்த்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்வார்களாம். அன்பானவர்களே, நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறேன், நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம், கரெக்டு. ஆனா எல்லாமே எல்லாருக்கும் சரியாகுமா, அது ஊட்டச்சத்தா இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒவ்வொருடைய அந்த சரீரத்தினுடைய அமைப்பு, அந்த சரீரம், சிலருக்கு நீர் உடம்பு, சிலருக்கு அந்த உடம்பு சூட்டு உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிலருக்கு நீர்க்காய் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த நீர்க்காய்கள் எல்லாம் அவங்க சரீரத்துக்கு அது ஏதுவாக இருக்காது. அப்போ இப்படி நம்ம உணவுகளிலேயே இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் நல்லதுதான், ஆனால் நமக்கு நம்முடைய சரீர அமைப்புக்கு ஏற்றா போல உணவு வகைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தான் நம்ம ஒவ்வொன்றையும் செய்யணும். அன்பானவர்களே, இன்னைக்கு நல்லதுன்னு சொல்லி எல்லாம் கொட்டி கிடக்கப்பட்டிருக்கிறது யூடியூப்ல. எதை ஒரு சமையல் அப்படின்னு சொல்லி போயிட்டா அதுல ஏகப்பட்டது வருது. அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே பலவிதமான போதனைகள், பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான கோணங்களிலே இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஜபம் மட்டுமே பிரதானம் என்று சொல்லி, மனதுருக்கம் நமக்கு வேண்டும், கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஜபம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் ஆராதனை மட்டும்தான் வெற்றிகளை கொண்டு வரும், ஆராதனை மட்டும்தான் நமக்கு தாவீதை போல ஒரு வெற்றி உள்ள ஒரு அனுபவத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கத்துல வேதத்தை நாம வாசிக்க 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 வேதம் மட்டும்தான் நமக்கு வெளிச்சமாய் இருந்து நடத்துன்னு சொல்லி, அப்ப இப்படி பல கோணங்களிலே தங்களுடைய போதனைகளை போதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்துல காணிக்கையை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, உதார்த்தமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வெறும் காணிக்கைகளையே சொல்லிக்கொண்டு, காணிக்கைகளை பேசிக்கொண்டு இன்னைக்கு இந்த போதனைகள் எல்லாம் இப்படி எல்லாம் சூழ்ந்து கொள்ள கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இது யாருக்கு என்ன தேவைன்றத கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை நான் ஜபக்குறைவோடு கூட காணப்படுறேன்னா எனக்கு ஜபம் ஆண்டவர் பேசுறாரு, ஆகினால நான் ஜபத்தை எடுத்துக்கணும். ஒருவேளை ஆராதிக்கிற அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, தேவனை ஆராதிக்கும்படியாக தான் தேவன் மனுஷனை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆண்டவர்
இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கணும், ஒரு தேவ பிள்ளை துதிக்கணும். துதிக்கிறதுல நம்ம தவறும் பட்சத்துல அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். அப்படியாக தான் நான் தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல என் கை கொஞ்சம் சிறுகளா இருக்கு அப்படின்னு சொன்னா என் கையை நான் கர்த்தருக்காக கொடுக்கணும். அப்போ எல்லாவற்றையும் சேர்ந்து ஆண்டவர் ஏன்னு சொன்னா, நான் ஒன்லி காலையில மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், நான் மதியானம் தண்ணி குடிக்க மாட்டேன், இரவுலையும் சாப்பிட மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாரும் நம்ம சொல்றது கிடையாது. நம்ம தண்ணி குடிப்போம், நம்ம சாப்பிடுவோம், நம்ம உறங்குவோம், நம்ம எப்படி இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு எப்படி கடைபிடிக்கிறோமோ இந்த கிறிஸ்தவ அனுபவமானது எல்லாம் சரி பங்காக தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவை நம்ம ருசிக்கணும், இந்த மன்னா நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைத்து இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தையை நம்ம படிக்கணும், தியானிக்கணும். அதே போல ஜெபிக்கிற அனுபவம், கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைங்க நிச்சயமாய் கம்பீரமா இருப்பாங்க. அப்ப ஜெபிக்கிற அனுபவம், தேவன் எதையெல்லாம் என் கையில கொடுக்கிறாரோ இந்த கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றேன், கர்த்தருக்காய் நான் விதைக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு கிறிஸ்தவ அனுபவமாக தேவன் பார்க்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம காற்றினால் நம்ம அசைகிற அந்த அலைகளை போல இராதபடிக்கு வசனம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றிலேயும் நீங்கள் வளர வேண்டும். ஆண்டவர் உங்களை வளர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே உண்மையாய் நான் மனதார துதிப்பேன். நான் ஆண்டவரே உமக்காக நான் உண்மையாய் நான் விதைப்பேன். உமக்கென்று சொல்லி நான் வேதங்களை எல்லாம் நான் தியானிப்பேன். என்னை இந்த அனுபவத்தில் வளர்க்கிறீங்கன்னு சொல்லி நான் உங்களை கை ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அன்பின் பரலோக பிதாவே, என் பிள்ளைகளை கர்த்தாவே நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா தெய்வமே, காற்றினால் அப்பா அலைகளை அடிக்கிறது போல ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாம, அந்த அலைகிற அந்த அனுபவம் இல்லாம தகப்பனே உம்மில்ல எல்லாவற்றிலேயும் தகப்பனே என் பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா வளருகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நீங்க கொடுத்து நடத்தினீங்கன்னு சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன். இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவரே அற்புதத்தின் நாளாக, இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு ஜெயத்தின் நாளாக நீ மாற்றி தருவீராக. உங்க கருத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன் என் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.